ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருவிழா பற்றியும் அந்த நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையும் விரதமும் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் முருகனுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையிலேயே அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க இந்த தைப்பூசமானதை கொண்டாடுறது வழக்கமாக இருக்குது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து தான் அமைஞ்சு வரும். இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர இந்த தைப்பூச நாளில் நாம் முருகனை வழிபடுறது மூலியமா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு பூச நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7:13 ஆரம்பிச்சு அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7:31 வரைக்குமே நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூச நட்சத்திரம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசமானது நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தாங்க முழுசாவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி வழிபடுறது தாங்க வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இதெல்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இந்த நாளில் பலவிதமான பிரச்சனைகள் குறைகள் இது எல்லாமே சொல்லி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தாங்க மக்கள் அதிகமான பேர் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்க எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூசமானது கொண்டாடுறது வழக்கமாக தாங்க வச்சிருக்கிறாங்க. சிவனோட நெற்றியிலிருந்து தோன்றிய இந்த முருக பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவி கட்டி அணிக்க ஒரே உருவமாய் 6 தலைகளும் 12 கைகளும் கொண்ட உருவமாய் தாங்க முருகர் காட்சி அளித்தாரு. ஆண்டி கோலத்துல பழனி மலை மேல நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. அதனால தான் முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமா விமர்சையா கொண்டாடப்படுதுங்க. இந்த பழனியில 10 நாள் விழாவா தாங்க இந்த தைப்பூசம் கொண்டாடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதாவது பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோவில்ல கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா நடத்தப்படுதுங்க. இந்த 10 நாளுமே பழனியில ரொம்பவே திருவிழா கோலமா தாங்க இருக்கும். முருகனுக்கு தினமும் பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தினமுமே ஒவ்வொரு வகையான வாகனத்துல அலங்காரம் செய்யப்பட்ட முருகனை திருவீதி விழா கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, தேரோட்டம் நடக்குது, தெப்பத்தேர் விழாவும் வைக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கே மக்கள் பலாயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு பழனிக்கு போயிட்டு வர்றது வழக்கமா தாங்க வச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இந்த வருஷம் போய் இந்த திருவிழாவை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. யாரெல்லாம் இது மாதிரி தைப்பூச திருவிழாவை போய் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே பழனிமலை முருகனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நாம எந்த மாதிரியான விரதம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு வீட்டில் விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாட்டை நம்ம தொடங்கலாங்க. முருகனோட போட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு சுவாமிக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமா ஏதாவது இனிப்பு செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் பாயாசம் இது மாதிரிலாம் கூட வைக்கலாங்க. நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெற்றில பாக்கமே போதுமானதுங்க. அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க முருகனுக்கு 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது வழக்கங்க. இத்தனை நாள் விரதம் இருக்க முடியாத பட்சத்துல 6 நாளாவது மேக்சிமம் விரதம் இருந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகனை வழிபடுறது மூலியமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. குறிப்பா இந்த நாள்ல முருகனை வழிபடுறதுக்கு நாம கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்பறை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலமா முருகனை நம்ம வழிபாடு செய்யலாங்க. இது மட்டும் இல்லாம ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதுங்க நம்மோட குறைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு. இது கூடவே நாம அன்னைக்கு வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. முருகன் வேறு வேல் வேறு அப்படின்னு நாம பிரிச்சு சொல்லவே முடியாதுங்க. பல கோவில்ல பாத்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலா இந்த வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமா வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் கூட இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துல மற்ற எல்லா இடத்துலையுமே கூட இந்த வழிபாடு செய்யறது ஒரு வழக்கத்துல இருக்குதுங்க.
அப்போ முருகனோட வழிபாட்டில் வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இந்த வேல் வழிபாடு. நாம் இதை வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சு கூட செய்யலாங்க. தினமும் வழிபாடு செய்யலாம். என்னால் தினமும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில கூட நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்ததாக இருக்குங்க. வீட்டில் விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையிலிருந்தே சாப்பிடாம இருந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. எந்த ஒரு தவறும் பாதிப்புமே கிடையாது. கோவிலுக்கு போகக்கூடியவங்க வந்து அன்னைக்கு காவடி எடுத்து போகிறது தாங்க வழக்கம். முருகனுக்கு வந்து 16 வகையான காவடி எடுக்கிறது ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான காவடிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. நாம் வந்து இது மாதிரியான காவடிகள் எடுத்து போகிறது மூலிமா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது. முருகன் பெருமானுக்கு உகந்த நாளாதுன்னா இந்த தைப்பூசம் அன்னைக்கு பாத யாத்திரையாக போகிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கல்வி, செல்வம், ஞானம் இது மூணுலையுமே நம்ம சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த பூச நட்சத்திரம் வந்து முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்த நாளாக தான் சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது மூலியமா முருகனோட அருள் மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருளுமே கிடைக்குங்க நமக்கு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ராகுவுடன் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது. இதுவே திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2வது திருமணம் கைகூட வரப்போகுதுங்க. ஏன்னா 9க்கு 10 கூடியவன் வந்து பரிவர்த்தனை அடைகிறாரு. அப்போ வந்து 7 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல அமர்வதால் முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் வந்து கைகூடி வரப்போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2வது திருமணம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க இப்போ வந்து திருமண பொருத்தம் பார்த்து நேரம் பார்த்து இந்த திருமண விஷயத்துல நீங்க இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. ஏன்னா வேலை விஷயமா உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தான் நிறைய வாய்ப்புகள் வரும். இது வரைக்குமே இந்த வேலையில் நீங்கள் நெருக்கடியை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுசாவே நீங்கள் அதை சமாளித்து தாங்க இருந்தாகணும். ஏன்னா தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. வீணா பிரச்சனை, வாக்குவாதம் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணாமல் நிர்வாகத்துக்கு எதிராக நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த திருமணம் பார்த்துட்டு இருந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைம் வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால செல்ஃபோன், நகை இதெல்லாம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கை காலில் வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா லாபத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை தாங்க கொடுக்க போகுது. வேலையில் இடமாற்றம் எல்லாம் உண்டாக போகுதுங்க. வேலையில் வந்து இது வரைக்கும் நீங்கள் மனக்கசப்போடு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்பட போகுது. புதுசாக நீங்கள் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இடமாற்றம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தாங்க போகுது இந்த டைமு. ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் வந்து சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே கூட அதை உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டி சரி செஞ்சுக்கோங்க. இது கூடவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயும் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால உங்க பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே உங்களோட தொடர்பு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. கம்யூனிகேஷனால ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே கவன சிதறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் கவனத்தை சிதற விடாமல் பரீட்சையில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை பெருகிறதுக்கும் சின்ன சின்ன தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ஹயக்ரீவரை வழிபடுறது மூலியமா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.